சார் பேங்க்ல இருந்து வந்திருக்கேன் சார். என்ன சார் டிவோ மட்டும் கட்டாம இருக்கேன். 3 மாசம் பெண்டிங் நிக்குது சார் லைன்ல ஒன்றும் வியாபாரம் இல்லை சார். எனக்கு நான் அடுத்த மாசம் கண்டிப்பா நான் என்ன சார் பண்றது நீங்களே சொல்லுங்களேன். பேங்க்ல போயிட்டு இந்த ரீசன் சொல்ல முடியுமா சார்? நான் பைக் பேங்க் எடுத்துன்னு போறேன். நீங்க வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டு வந்து பேங்க்ல வந்து எங்க சார்? வண்டி தான் சார் எனக்கு பொழப்பு. நம்ம தெரிஞ்ச அண்ணாச்சி ஒருத்தர் வியாபாரம் இருக்காப்புல, நான் அவர்கிட்ட போய் கூட கேட்டு பார்ப்போம் சார். அவர் இல்லைன்னா நீங்க வண்டி எடுத்துட்டு போயிருங்க சார். சரி ஓகே வாங்க சார். ஓகே வாங்க சார். சார் இதான் நீங்க சொன்ன கடையா? ஆமா சார் இதான் சார். வாங்க சார் போலாம் சார். 5 நிமிஷம் வரும் சார். அண்ணாச்சி பேசிட்டு இருக்கிறேன் சார் நான். சரி ஓகே சார். பள்ளி சார் கொடுங்க சார் கொஞ்சம். இந்தாங்க சார். பாய். அண்ணாச்சி ஒரு சின்ன உதவி அண்ணாச்சி. என்ன உதவி பாய்? ஒரு ஆளுக்கு 5 ரூபா பாங்க கொடுக்கணும் அண்ணாச்சி. இந்த வண்டி கொஞ்சம் கடன் அண்ணாச்சி. டியூ கட்டணும் அண்ணாச்சி. பணம் வேணும் அண்ணாச்சி. ஏன் பாய் அதனால அவரை கூட்டு வந்திருக்கீங்களா? ஆமா அண்ணாச்சி. பேங்க்காரங்க நம்பிக்கையில்லாம கூட இருக்காங்க அண்ணாச்சி. எத்தனை டியூ பாய் கட்டணும்? ஒரு 2 டியூங்க அண்ணாச்சி. 2 டியூக்கு 5000 ரூபாய் பாய்? ஆமாங்க அண்ணாச்சி. சரி பாய் கட்டிடலாம். என்ன சொல்றாரு அவரு? ஒரு வண்டி எடுத்துட்டு போங்க அண்ணாச்சி. பணம் கட்டாட்டினா நம்ம இருக்கமோ அப்படி விட்டுருமா பாய்? ஆமாங்க நம்பிக்கை இல்லாம வந்துருக்காங்க அண்ணாச்சி. அதெல்லாம் விடுங்க பாய். எல்லா டியூவும் கட்டி நீங்க வண்டியை திருப்பிடுறோம் பாய். ஓகே சந்தோஷம் அண்ணாச்சி. என்னண்ணா நீங்க பாட்டு அவங்க பண்ண பாருங்க. அவரு டியூ கட்டாம வந்திருக்காரு. பாய் வந்து பணம் டியூக்காக கொடுக்கறது இல்லடா. அவர் மேல உள்ள நம்பிக்கை. அவர் ஒரு காலத்துல எப்படி வியாபாரம் பார்த்தோம் தெரியுமா? இன்னைக்கு வியாபாரம் இல்லாம எல்லாம் ரோட்ல சுத்திக்கிட்டு அலையிறாங்க. அவருக்கு அந்த வண்டியை வச்சுதான்டா பொழப்பு இருக்கு. அந்த வண்டி இல்லைன்னா வச்சுக்கோங்க அவர் ஒரு வேளை சாப்பாடுக்கு எங்க போய் நிற்பாரு. நம்ம தான்டா உதவி பண்ணணும். நம்மள நம்பி வருவாங்க. நம்ம பாத்துக்கலாம். வேற யாரா பாத்துப்பா? இந்தாங்க பாய். அண்ணாச்சி நீங்களே உங்க கையா வண்டி சேவை கொடுங்க அண்ணாச்சி. வாங்க வண்டி சேவை கொண்டு வாங்கிட்டாங்க. ஆமா அண்ணாச்சி நீங்களே கொடுங்க. வாங்க அண்ணாச்சி வாங்க. தம்பி சார் சொல்லுங்க சார். என்னப்பா அவர் கட்ட வேண்டிய 5000 ரூபாய் பணம். அவர் வண்டி சேவை கொடுங்க. ஓகே மந்த்லி கரெக்டா கட்டி சொல்லுங்க சார் கொஞ்சம். அவர் ஒரு காலத்துல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியாது தம்பி. இன்னைக்கு போதாகாரம் வியாபாரம் இல்ல. சரி சார் என்னோட ஒர்க் அப்படி ப்ரெஷரு. உங்களெல்லாம் தப்பு சொல்ல தம்பி. உன்னோட டியூட்டியை நீ பாக்குற. அவங்க நேரங்காலம் சரியில்லை. லைன்ல வியாபாரம் இல்ல. லைன்ல வர்ற ஆளை நம்ப மாட்டாங்க மக்கள். இந்த மாதிரி லைன்ல வரவங்க நம்ம ஆளுங்கலாம். அவங்களுக்கும் வியாபாரம் கொடுங்க. எல்லாருமே நேர்மையான விலைக்கு தான் வாங்கக்கூடியவங்க. தாங்க வண்டி சார். ஓகே வரேன் சார். நல்ல வியாபாரம் பாருங்க பாய். ஓகே நன்றி சார். சரி ஓகே வரேன் சார். நாங்கப்பா.